ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாம் வந்து எல்லாருமே வந்து எழுதியிருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதற்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ண போகிறேன். இந்த வீடியோவை லாஸ்ட் வரல ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏ எக்ஸாம் நடந்தது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஓரளவு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து டஃப்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்து மீடியமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஈஸின்னு சொல்லலை, பட் மிக்சடு ரிவ்யூஸ் மாதிரி தான் வந்து இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த 2025க்கான ரிசல்ட்ஸ் வந்து எப்போன்னா, நேற்று வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து டிசம்பரில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குரூப் 4ஓட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அக்டோபர் எண்டில் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, வரட்டும், அஃபிஷியலாக வரட்டும். நம்ம சேனலில் கண்டிப்பாக வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். எல்லா அப்டேட்ஸுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டி 2025 645 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்குந்தாங்க. இது வந்து இன்க்ரீஸ் பண்ணவுமே வந்து வாய்ப்பு இருக்குது. ரீசெண்டாக 2 டேஸ் பிஃபோர் த குரூப் 4ஓட வேகன்சி வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. இதுக்கும் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான். கன்ஃபார்ம் வந்து கிடையாது. அஃபிஷியல் வந்து வந்தா தான் தெரியும். ஓகேவா? அதே மாரி குரூப் 2 ஆன்சர் கீஸ் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அஃபிஷியல் ஆன்சர் கீ ஒரு 4 டேஸ் கழிச்சு தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வந்த உடனேவும் நம்ம சேனல்ல கண்டிப்பா வந்து அப்டேட் பண்றேன். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து என்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாம். அதாவது 645 வேக்கன்சிக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு எக்ஸாம்ஸு ஷெட்யூல்ஸ் வச்சு பார்க்கும்போது ஜென்ரல் கேட்டகரில வரவங்க ஒரு 158லேருந்து 160 கொஸ்டின் கரெக்ட்டா இருந்தா, ஈஸியாவே வந்து கட் ஆஃப்ல வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அதே மாரி பிசிக்கு 154லேருந்து 156 வரலாம். பிசி முஸ்லீம் கேட்டகரி 148லேருந்து 153. எம்பிசி கேட்டகரி பார்த்தீங்கன்னா, 152லேருந்து 155 வரலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் எஸ்சி பார்த்தீங்கன்னா, 145 பிளஸ்ஸு, எஸ்டி வந்து 140 பிளஸ்ஸு எடுக்கணும். கம்பல்சரி வந்து இது எடுத்தா தான் அட்லீஸ்ட் நம்ம மெரிட்ல வந்து எதிர்பார்க்க முடியும். அதே பிஎஸ்டிஎம்மா இருந்தா, அதுதான் பிஎஸ்டிஎம் டிஸ்ட்ரிக்ட் விடோவா இருந்தா, இவ்வளோ கொஸ்டின் நீங்க கம்மியா கூட வந்து இது பண்ணிக்கலாம். சரிங்களா? கம்மியா இருந்தாலுமே வந்து செலக்ட் ஆகறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாவே இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் ரேங்க் வரவங்க 160, 164 கொஸ்டின்ஸ் கரெக்ட்டா இருந்தா வரத்துக்கு ரொம்பவே வந்து வாய்ப்பு இருக்கு. பாருங்க, இந்த வாட்டி எப்படி வருது என்னன்ட்டு பார்க்கலாம். ஓரளவுக்கு மீடியமா இருந்ததுனால, அ இந்த கட் ஆஃப்ஸ் வந்து வரத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. நெறைய இன்ஸ்டிடியூட், அகாடமி எல்லாமே வந்து இததான் வந்து மென்ஷனும் வந்து பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? பார்க்கலாம். ஆனா ரிசல்ட்ஸ் வரப்ப தான் தெரியும் கட் ஆஃப் எல்லாமே. சரிங்களா? இது வந்து ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷன் தான். இதில பாஸ் பண்ணா நீங்க மெயின் எக்ஸாமினேஷன் வந்து எழுதலாம். சரிங்களா? ரிசல்ட்ஸ் வந்தவுனே நான் கண்டிப்பா வந்து அப்டேட் பண்றேன். இந்த இன்ஃபர்மேஷன மஸ்ட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லயுமே தெரியப்படுத்துங்க. ஆன்சர் கீ வீடியோ செப்பரேட்டா வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில வந்து செக் பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாமே கரெக்ட்டா இருக்குதா அப்படின்றதையும் வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.